குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி நடந்த குவார்டர்லி எக்ஸாமுக்குரிய 3ஆம் வகுப்புக்குரிய மேக் கொஸ்டினை பார்த்துடலாம். முதல் கொஸ்டின், பின்வரும் வினாவிற்கு விடையளிக்க கொடுக்கப்பட்டுள்ள முப்பரிணாம வடிவத்தில் உள்ள முகங்கள், விளிம்புகள் மற்றும் முனைகளின் எண்ணிக்கையை எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே கனசெவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க. இதற்கு முகங்களின் எண்ணிக்கை 6 முகங்கள் இருக்கும். விளிம்புகளின் எண்ணிக்கை 12. அதுக்கு விளிம்புகளை பாருங்கள், 1 2 3 4 5 12 இருக்கும். முனைகளின் எண்ணிக்கை 8. ரெண்டாவது கொஸ்டின், 2 மூலை விட்டங்களை கொண்ட இரு பரிணாம வடிவங்களின் பெயர்களை எழுதுக. சதுரம், செவ்வகம். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், கூட்டுக. 35 55 கூட்டினா 93. அப்புறம் 2, ராமுவிடம் 66 விதைப்பந்துகள் உள்ளன. அவனுடைய மாமா மேலும் 18 விதைப்பந்துகள் தந்தார் எனில் தற்போது ராமுவிடம் உள்ள விதைப்பந்தின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. விதைப்பந்தின் மொத்தம் எண்ணிக்கை எத்தனை? 66 18 கூட்டினா எவ்வளோ வருதோ அது ஆன்சர் 84. மூன்றாவது கொஸ்டின், கழிக்க. 94 57 கழிச்சா 37. பழக்கடையில் 91 தர்பூசணிகள் உள்ள பழங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 19 தர்பூசணி பழங்கள் விற்பனையாக்கிவிட்டன. எனவே விற்பனையாகாத தர்பூசணி பழங்கள் எத்தனைன்னு கேட்டால், விற்பனையாக தர்பூசணி பழங்களின் எண்ணிக்கை 72. 91 19 கழிச்சுன்னா வர ஆன்சர் 72. நாலாவது கொஸ்டின், கொடுக்கப்படல எண்ணின் முன்னி மற்றும் தொடரையை காணுங்க. 400 முன்னி 399, தொடரில் 401. 438 விரிவாக்க வடிவில் எழுதுக. 438 எப்படின்னா 4 100கள் கூட்டல் 3 10கள் கூட்டல் 8 1. இப்போ 400 கூட்டல் 30 கூட்டல் 8. ஐந்தாவது கொஸ்டின், கூட்டுக. 253 140 கூட்டினா 400. ராதாவிடம் 218 பூக்கள் உள்ளன. ராதாவிடம் 57 பூக்கள் அதிகம் உள்ளன எனில் இருவிடம் உள்ள பூக்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க. ராதாவிடம் 218, ராதாவிடம் சாரதா 50 பூக்கள் அதிகம் இருக்குன்னா 218 57 கூட்டினா 275 தான் சாரதாவுடைய உள்ள பூக்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த 275லிருந்து 218 கூட்டினா ராதாவுடைய பூக்களின் எண்ணிக்கையும் சாரதாவுடைய பூக்களின் எண்ணிக்கையும் ரெண்டையும் கூட்டினா வர்றாங்க 493. கழிக்க. 410லிருந்து 299 கழிச்சா வர்ற 111. கபிலன் 301 பக்கங்கள் கொண்ட கதை புத்தகத்தில் 125 பக்கங்களை வாசித்து முடித்து விட்டான் எனில் அவன் இன்னும் வாசிக்க வேண்டிய பக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னா 301 125 கழிச்சா வர்ற ஆன்சர் 127. கபிலன் இன்னும் வாசிக்க வேண்டிய பக்கங்களின் எண்ணிக்கை 127. 5, 1, 8 ஆகிய இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி அனைத்து 3 இலக்க எண்களை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. 851 815 581 518 185 158. 720 ஆகிய இலக்கங்கள் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி அனைத்து 3 இலக்க எண்களை உருவாக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 972 927 792 729 297 279. ஒரு கடையில் 524 அரிசி மூடைகளும் 359 பருப்பு மூடைகளும் உள்ளன எனில் அக்கடையில் உள்ள மூட்டைகள் மொத்தம் எத்தனையும் கேட்டிருக்காங்க. கடையில் மொத்தம் மூட்டைகள் எண்ணிக்கை 524 359 கூட்டின வர்ற ஆன்சர் 883. ஒரு ஊரில் 485 ஆண்களும் 461 பெண்கள் உள்ளனர். அந்த ஊரில் பெண்களை விட ஆண்கள் எத்தனை ஆண்கள் அதிகமாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 485லிருந்து 469 கழித்த வர்ற ஆன்சர் 16. சமசீர் தன்மை கொண்ட வடிவத்தை செய்திருக்காங்க. சமசீர் தன்மை கொண்ட வடிவம் சதுரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வட்டம், இது 2 சமசீர் வடிவம் கொண்ட வடிவங்கள். நாங்கள் நம்ம டிக்கெட் அடிச்சிருக்கோம். அடுத்து, நாள்காட்டியை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. 2024 செப்டம்பர் மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமையில் எண்ணிக்கை எத்தனை? வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. 6ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 27ஆம் தேதி 4 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை எந்த தேதி வருகிறது? 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை தேதியில் வருதுன்னா 15ஆம் தேதி வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.